ஏசிபி சார் உங்களோட ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சா? கொடுங்க. என்ன உனக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க கேம் ஆரம்பிக்கலாம். கேம்லாம் அப்புறம் தான், ட்ரிங்க் தான் ஃபர்ஸ்ட். வாங்க சாப்பிடுங்க. வேணும், கண்டிப்பா வேணும். அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. ஜெய் விஜய் விஜய் கம் ஆன் ஃபுல்லா ஹே இப்போ கேம் ஆரம்பிக்கலாமா? என்ன 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 பாத்தீங்களா எப்படி குடிச்சான்ட்டு? ஏய் என்ன பண்ணுது? என்னாச்சுப்பா? என்னாச்சு விஜய் என்ன பண்ணுது பாருங்க. என்னாச்சு? ஐயோ யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. யாராவது டாக்டருக்கு கால் பண்ணுங்க. விஜய் அண்ணா ஆம்புலன்ஸ்க்கு சொல்லுங்க ப்ளீஸ். விஜய் 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 இஸ் நோ மோர். என்ன நோ இல்ல விஜய் விஜய் சார் ஓகே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது கன்ஃபார்ம்டு சார். இறந்துட்டார் சார். ஹி இஸ் டெட். எப்படின்னு தெரியுமா சார்? இது வரைக்கும் சரத் சார் எதுவுமே சொல்லலை சார். அப்படியா? என்ன ப்ரோ இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்கீங்களா? அட சார், நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் வாயடிச்சு போய் நிற்க வேண்டியது தானே சார்? ஆமா, இதை பாரு, இவனோட கண்களை பாருங்களேன், வலினால எவ்வளோ பெருசா இருக்குன்னு. சார், இவன் பாடிக்குள்ள அப்படி ஒரு விஷயம் பெருசா போயிருக்கு. அதனால இவனுடைய தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் எல்லாம் நெருப்பு பிடிச்சி கிழிஞ்சு போச்சு சார். நல்லதுதான் நடந்திருக்கு. இந்த ஆள் ரொம்ப மோசமானவன். அவனே செத்து போயிட்டான். இவங்கிட்ட இருந்து முக்தி அடைஞ்சாச்சு. ஆனா இப்படி நெருப்பு பிடிக்கிற பொருளை எதுக்காக சாப்பிடணும்? இவன் சாப்பிடல சார், பின்ன யாரும் இவனுக்கு கொடுத்துருக்காங்க. அது யாரு? அவருதான் சார். ஓ ஏசிபி சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க ப்ரோ? சார், இவர் என்ன அவருடைய பார்ட்டிக்கு கூப்பிட்டிருந்தார். அப்படியா? ஏசிபி சார் நல்லா என்ஜாய் பண்ண வந்திருக்காரா? இங்க பாருங்க சார், நான் இங்க ஒண்ணு என்ஜாய் பண்றதுக்கு வரல. அப்புறம் அது என்ன? கிளவுஸ். கிளவுஸ்னா? கிளவுஸ் எதுக்காக போட்டிருக்கீங்க? இங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குது சார். அதை முதல்ல கேட்டு. பெருசா இன்வெஸ்டிகேஷன் நடக்குதான்? இங்க எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்காது. யூ ஆர் எ சஸ்பெக்ட். என்ன? நான் சஸ்பெக்டா? ஊருக்கே தெரியும் இவன் ரொம்ப மோசமானவன். இவன் நம்பர் 1 ஸ்மக்லர். இவன் கூப்பிட்டானா இவர் இங்க ஓடி வந்துட்டாராம். என்ன என்ஜாய் பண்றதுக்கா? இங்க பார்ட்டியில என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பார்ட்டியில என்ன நடக்குதாமா? அட, இது கண்ணீர் நதியா ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் உங்க உறவுக்காரரா? இல்லையா? அப்புறம் எதுக்காக அழுவுறீங்க? அவர் இறந்துட்டாரு. இனிமே எங்களுக்கு யாரு பாத்துப்பா? எங்களுக்கு இவ்வளவு நாளா பணம் கொடுத்தது இவர்தான். எங்களுக்கு ட்ரெஸ், மேக்கப் எல்லாம் வாங்கறதுக்கு என்னோட குடும்பமும் இவர் கொடுக்கற பணத்துல தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? நிலைமை என்ன ஆகும்னா வேற யாரையாவது பிடிங்க, அங்க போய் கண்ணீர் சிந்துங்க. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமா சார், நான் ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ். ஓ யா ஃபிலிம் ஆக்ட்ரஸ். அந்த ஃப்ளாப் ஃபிலிம் லாவாரிஸ், அதுல நீங்க இருந்தீங்கல்ல? நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க மேல கூட இவருடைய கருணை இருக்கா என்ன? ஆமா சார், இவரு தான் எனக்கு ஃபிலிம்ல பிரேக் கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு பார்ட்டி இருக்கு வான்னு சொன்னாரு. அப்புறம் நான் வந்துட்டேன்.
மேடம் நீங்க ஃபுல் மப்பில் இருக்கிறீங்க. ஹோய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆட்டோக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. 100 ரூபாய். கிளம்பு போங்கறல்ல. மாயா மேடம், நீங்க ஃபிலிம் ஆக்டர்ஸ் மாயா தானே? ஆமா. நீங்களும் விஜயோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க? நான் ஏசிபி பிரத்யுமன், சிஐடி. ஏசிபி? ஹாய் சார். ஹலோ. மாயா, ஏ ஹாய். ஹாய் ரோஹிணி. இது 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 ராகேஷ். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் விஜயோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஹாய். ஹாய். சச் எ நைஸ் பர்சன். ரொம்பவே ஜென்டிலானவர். அப்படியா? வாவ். அது சரி மாயா, நீ என்கிட்ட இந்த பார்ட்டிக்கு உன் டேட் கூட வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. டேட்? அட இல்ல, இவரு ஏசிபி பிரத்யுமன் சார். ஓ யா, ஐ எம் சாரி. நைஸ் டு மீட் யூ சார். சேம் ஹியர். உள்ள போலாமா? வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஏசிபி பிரத்யுமன் சார். இந்த டைசஸ் இது இங்க என்ன நடக்க போகுதுன்னு இப்ப சொல்ல போகுது. நியூ கேம், ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி. யார் முதல்ல சென்டருக்கு போறாங்களோ அவங்க நான் பண்ண இந்த ட்ரிங்கை குடிக்க போறாங்க. இந்த பரமபதம் விளையாட்டை காட்டுறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நான் கிளம்புறேன். நிரந்தரமா டென்மார்க்குக்கு போக போறேன் சார். நீங்க அவ்வளோ முயற்சி பண்ணி கூட போன முறை என்ன கோர்ட்ல விட்டுட்டாங்களே சார். உங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது சார். முடியுமா? உன்னை கோர்ட்டு வேணா விட்டுருக்கலாம், ஆனா நான் உன்னை விடல. ஏசிபி பிரத்யுமன் இன்னொருத்தனுக்கு வாய்ப்பை கொடுக்கவே மாட்டான். நாளைக்கு காலையில நான் காத்துல பறந்துடுவேன். நாளைக்கு உனக்கு விடியல நான் வரவிட்டாதானே? ஓகே, வாங்க விளையாட்ட ஆரம்பிக்கலாம். மை காட். ராகேஷ், போடுப்பா போடு. சென்டருக்கு நடுவுல நீ தான் இருக்க. எஸ் ராகேஷ். 7 7 7 7. எஸ். 3 4 5 6 7. வாழ்த்துக்கள் ராகேஷ். அந்த ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு முதல் தகுதியான ஆள் நீதான்.
இந்த ராகேஷ், த பெஸ்ட் ட்ரிங்க் குடி. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆன் ஃபயர். குடியா? அது மோந்து பாக்குற, குடி குடி. ஏ ஏய் ஏய் ராகேஷ், விஜய், இது என்ன விளையாட்டு? டென்ஷன் ஆகாதீங்க சார், அவருக்கு ஒன்றும் ஆகாது, வந்துருவாரு. கூல். வாங்க மறுபடியும் கேம் ஆரம்பிக்கலாம். ஆறு. வா ராகேஷ் வா. ராகேஷ், நீங்க ஓகேவா? ஓகே. என்ன விஜய், என்ன கொடுத்த நீ? நெஞ்செல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தெரியுதா நெருப்பு எப்படி இருக்கும்னு? டைஸ் டைஸ் எங்க போச்சு? இங்க இருக்கு. விஜய், நீ மொத்தமா வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டியே. இப்ப நீ வெளியே எப்படி வருவ? ஒரே ஒரு வழியில தான் வெளியில வர முடியும், அதுவும் நான் செய்யற ட்ரிங்க குடிச்சு. இந்த தடவை நான் செய்யற ட்ரிங்க குடிக்கிறியா? நான் செய்யற ஸ்பெஷல் ட்ரிங்க, சம்பா சமேலி. இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏசிபி பிரத்யுமன் இன்னொருத்தனுக்கு வாய்ப்பை கொடுக்கவே மாட்டான். இவனு தண்ணி அடிப்பானா இல்ல தண்ணியில குளிப்பானா? அது போதை வாசனையிலேயே உன் தலைக்கு போதை ஏறிடுச்சு போல இருக்கு. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க 50 விதமான ட்ரிங்க்ஸ் இருக்கு. இதுல எதை குடிச்சு செத்தாலும் தெரியலையே. இவங்களும் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிருப்பாங்கல்ல, இவங்க ஏன் சாகல? சார் நாங்க தண்ணியெல்லாம் அடிக்கல சார். கேட்டுச்சா? இவங்க பாவம் தண்ணியே அடிக்கலையாம். அப்ப ட்ரிங்க்ஸ்ல நீங்க கையை விட்டுட்டீங்களா? ஆமா சார், போட்டு தானே ஆகணும். எதுல என்ன இருக்கோ அதுல தானே கை விட்டாகணும். அப்படியே இங்க சாணி இருந்ததுன்னா அதுல கூட கையை விட்டுருவீங்களா? ஆமா சார், வைப்பேன். அந்த சாணத்துல கூட நான் கையை வைப்பேன். அப்புறம் இத்தனை காலமா இந்த சிஐடில நான் என்ன சார் பண்ணிட்டு இருக்கேன்? அட விசாரிக்கலாம்ல, ஏன் நீங்க முதல்ல புத்தியை யூஸ் பண்ண மாட்டீங்க? புத்தியை கொஞ்சம் பயன்படுத்துங்களேன். புத்தியா? புத்தியை பயன்படுத்துறதுக்கு தான் என்னை விட திறமையானவங்க இருக்காங்களே சார். சரிப்பா, சரி சரி விடு. ஹலோ, இவர் எதை குடிச்சாரு? சார் இவரு ட்ரிங்க் குடிச்சாரு சார். இவங்க சொல்றாங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கலன்னு, ஆனா நீங்க சொல்றீங்க குடிச்சாருன்னு. அது ட்ரிங்க் இல்ல சார். அப்புறம் என்ன? நான் தான் சொல்றேன்ல சார், இதுல தான் அந்த ஆள் ஏதோ குடிச்சிருக்கான். இதுலயா? பார்க்கலாம். வேணாம் சார், வேணாம். அட, இதுல அப்படி என்னதான் இருந்தது? இதுல நிறைய இருந்தது சார். என்னது நிறைய இருந்தது? ஏசிபி சாருக்கு தெரியும் சார். ஏன்னா அதை செஞ்சவதே அவர்தான். ஓ ஓ ஓஹோ, ஒரு மனுஷனை மேல அனுப்பி வச்சிட்டு நீ நிம்மதியா நின்னுகிட்டு இருக்கிற. நான் யாரையும் மேல கீழெல்லாம் அனுப்பல சார். சார் அதை குடிச்சதுமே அவர் இறந்துட்டாரு. கேட்டிங்களா? கேட்டேன். அப்போ
இதில் என்ன இருந்தது? சார் இதுல நிறைய விஷயங்க இருக்கு, உங்களுக்கு புரியாது. ஆ ஆ. பிரதீவன், ட்ரிங்க்ஸை விட்டு ரொம்ப தூரத்தில் நிற்பீங்க நீங்கள். இதை எப்போத்துலேருந்து பழகிக்கிட்டீங்க? என்னையிலேருந்து ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பிச்சிங்க? காலேஜ் காலத்துல இருந்து. அட, காலேஜில் குடிப்பியா? ஆனால் நீ குடிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்ன சார், நான் இது வரைக்கும் ட்ரிங்க்ஸை தொட்டது கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி தொடவே இல்லை. காலேஜ் சமயத்தில் இது நடந்திருக்கலாம். எல்லாம் கிண்டல் பண்ணிக்குவோம், லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தது, பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் காலேஜில் பண்டில் பண்டிலாக புஸ்தகத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன சொன்னார்? ஹலோ சார், காலேஜில் புக்ஸ் இல்லாமல் வேற என்ன சார் இருக்காங்க? சார், ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக புத்தகத்தோட இன்னும் நிறைய நாம கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியா? யாருக்கும் தெரியாம ஒருத்தனை ரகசியமா மேல அனுப்பி வைக்கிற அறிவு உனக்கு இருக்கு பிரதீவன். எந்த வருஷத்தால ஒருத்தனுடைய உசுறு போகுங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆமா, கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆனா இவனை நான் கொல்லல. நாங்க கூட கொலை பண்ணல சார். அப்புறம் என்ன நானா கொன்னேன்? நீங்க தானே இவன் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்களும் குடிச்சீங்கல்ல. இந்த ஆள் என்னத்தை குடிச்சான்? சம்பாச்சி சமையலே. சம்பாக் சமேலி, என்ன கிண்டல் பண்றீங்களா? அட இல்லை சார், இந்த ட்ரிங்க்குக்கு அந்த பேர் ஏசிபி சார் தான் கொடுத்தாரு. நான் கூட தான் கேட்டதில்ல. ஹலோ, இந்த சம்பாக் சமேலினா என்னது? கொஞ்சம் சொல்றியா? அட, சம்பா சமேலின்னு சும்மா ஒரு பேரை வச்சேன் சார். ஆனா அப்படின்னா இது என்னது? கொஞ்சம் செஞ்சுதான் காட்டேன். எதுக்கு நான் செய்யணும்? எதுக்குன்னா இந்த ஆளு எதை குடிச்சிட்டு இப்படி செத்து போய் கிடக்குறாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். சார், உங்களுக்கு மூளை கெட்டு போச்சா? புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒன்னா நம்பர். ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்ன? நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல? மாட்டேன். பார்க்காம நான் இதை ஒத்துக்க மாட்டேன். சார் இருங்க, நீங்க கொடுத்த இந்த சம்பா சிமிலில விஷம் இருக்கு சார். ஏம்பா, நீயும் பைத்தியமாயிட்டியா? தியூமன், அதே மாதிரியான கிளாஸ் தானே இது. இப்போ மோந்து பாருங்க. சொல்லுங்க. மோந்து பாரு. நானா? வேற யாரு? நிஜமாவா சொல்றீங்க? மோந்து பாரியா? நல்லதா இருக்கு. ஓகே, இப்படி கொடு. கிரீன் பெர்ரி, ப்ளூபெர்ரி, டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட்டா? அப்புறம் டேஷ் லைம், லெமன். நம்மளுடைய எலுமிச்சம்பழம் என்னன்னு தெரியும். சட்டார். ரொம்ப தான் ஓவரா பண்றான். டேஷ் ஆஃப் திஸ், டேஷ் ஆஃப் தட்னு என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்க்குறான் இவன். டாட்டர் கிரிப். இது என்ன ஆக போகுது? ஏன் அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க? இந்தாங்க சார், சம்பா சமேலி ரெடி ஆயிடுச்சு. முதல்ல மோந்து பாருங்க. என்னாச்சு சித்ரோலி சார்? சரியா தானே இருக்கு சம்பா சமேலி? அதுவும் சரிதான். ஆனா இதை குடிச்சிட்டு அவன் செத்தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க சார், நான் சொல்லல. அப்படின்னா குடிச்சுதான் பார்க்கணும். குடிச்சாகணும். சார் வேணாம் சார், இதுல டிராகன் ஃப்ரூட் இருக்கு, குடிக்காதீங்க. குடிக்காம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீயே சொல்லு. சார், ஏசிபி சார் இதுல வேற என்னமோ கூட சேர்த்தாங்க. என்ன சேர்த்த? சார், அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதோ இருக்கு. சார், இந்த பாக்ஸ்ல எதுவும் இல்ல. விஜய் கொண்டு வந்த பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? சார், இதுல இருக்கிற மதக்கல் சிண்டிய போட்டேன் சார். சார், 3 தடவை சுத்தினாரு சார். ஆமா, 3 தடவை சுத்தினேன். ஆனா இது மதக சில்லி சார். போடு சார், இது மதக சில்லி தான் சார், இதுல ஒண்ணுமே இல்ல. 3 தடவை சுத்து. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார்,
நீங்க சொல்றதுனால தான் இதுல போடுற மதக சில்லி. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. ம் போடுங்க. ஓகே சார். இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க்ல நீங்க கேட்டீங்கன்னு மதக சில்லியும் நான் போடுறேன். இந்தாங்க சார். உங்களுக்கு இன்னொரு 2 தடவை எக்ஸ்ட்ராவாவே சுத்துறேன் சார். கொடுங்க. இந்தாங்க சார், செம்பா சமேலி ரெடி. இது என்னன்னு நானும் பார்க்குறேன். சார் வேண்டாம் சார். சார் குடிக்காதீங்க. அப்புறம் அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஜூஸ் குடிச்சா அவனாவது சாவானாயா? இல்லை சார் வந்து சார் 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 வேணாம் சார் குடிக்காதீங்க. சார் வேணாம் சார். சார் உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது பாருங்க. குடிக்காதீங்க வேணாம் சார். உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. சொன்ன கேளுங்க. Please குடிக்காதீங்க சார். சார் வேணாம் எதுவும் சார். ஆகாதீங்க. சார் குடிக்காதீங்க. சார் சார் ப்ளீஸ் குடிக்காதீங்க. சார் சார் வேணாம் சார். அட இப்போ தெரிஞ்சிட போகுது முள்ளோட வலி என்னன்னு. ஓ ஓ சார் சார் ஓகே. சார் 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 என்னாச்சு என்னாச்சு சார் உங்களுக்கு? சார் சார் உங்களுக்கு ஓகே தானே? அட என்ன இவரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? சார் உங்களுக்கு ஓகே தானே? ஏய் என்னப்பா குடிக்கிறது கொடுத்த? என்னப்பா? ஏசிபி சார் 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 என்னாச்சு உங்களுக்கு? சார் 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 எழுந்துருங்க. சார் என்னாச்சு சார் உங்களுக்கு? இஸ் ஆல்சோ டெட். சத்தமா சொல்லாத, காதுல விழுந்துற போகுது. சாருக்கு எப்படிங்க கேக்கும்? அவருதான் உயிரோடவே இல்லையே. அப்படியெல்லாம் சாதாரணமா இவர் போயிட மாட்டாரு சார். சார் சார் உலகத்திலேயே காரமான மிளகா மதக சில்லியை இவர் ட்ரிங்க்ல போட்டிருந்தேன். இருந்தாலும் நான் சாகல. பாத்தீங்களா பாத்தீங்களா? சரி சரி சார், எந்திரிங்க எந்திரிங்க. இன்னொரு 2-3 தடவை சுத்தி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. பிரதியுமன், உன்னுடைய சம்பா சம்மேலியால் இந்த விஜய் நிச்சயமா சாகல. இதுல நிச்சயமா நீ வேற எதையோ கலந்துருக்க. இல்ல சார், நான் எதையுமே சேர்க்கல. நல்லா ஞாபகப்படுத்து. புதினா இலை. புதினா இலையா? புதினா இலை தான். ஆனா புதினா இலையை நீ என் ட்ரிங்க்ல சேர்க்கவே இல்லையே. எக்ஸாக்ட்லி சார். அந்த சம்பா சமேலி ட்ரிங்க்ல புதினா இலை தான் சார் சீக்ரெட். அந்த புதினா இலைய நான் புதினா இலைய உன் பேர் என்ன? ரகு. எனக்கு புதினா இலை வேணும் ரகு. எஸ் சார். ரகு, புதினா இலை கொண்டு வர சொல்லி நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். ஆனால் சார் நான் வந்து நான் போய் புதினால கொண்டு வரேன். இங்க நின்னுட்டே தூங்குறதுக்கு போய் எடுத்துட்டு வரேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute. மாயா மாயா தான் சொன்னா நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லி. மாயா தான் கொண்டு வந்தா இந்த புதினா இலைய. மாயா மாயா இங்க வா. இங்க மாயா, புதினா இலைய நீ எங்க இருந்து கொண்டு வந்தமா? அது எங்க இருந்து கொண்டு வந்த? அது வந்து நான் அது புதினா. சொல்லு, உண்மையை சொல்லு. சார், புதினா இலைய நான் கார்டன்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். அது இங்கதான் எங்கேயோ அங்க இங்கதான் இங்கதான் எங்க இருந்து தான் கொண்டு வந்த புதினா இலைய? விஷம் நிறைஞ்ச இலை. அதுதான் சார், விஷம் நிறைஞ்ச இலை. சார்
அது புதினா இலை கண்ணுக்கே தெரியல. பாஸ் நான் பார்க்கறேன். பாஸ் கிடைச்சிடுச்சு. இதை பாருங்க பாஸ், மின்ட் இலை. இந்த இலையில விஷம் இருக்குன்னு தெரியுது. பாத்தீங்களா, விஷம் இங்கிருந்து வந்திருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இங்க மஷ்ரூம் விதைச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் இங்க பாருங்க, மஷ்ரூம் இங்க விதைச்சிருக்காங்க. ஓ, அப்ப விஷத்தை கொண்டு வந்தது இந்த மாயா. மாயா 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 என்னாச்சு? மாயா மாயா அரே அட மாயா என்னாச்சு உனக்கு? மாயா மாயா சார், மாயா மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இவ மேல ஒரு கண் இருக்கட்டும். சார் கொஞ்சம் பட்ஸ் கொடுங்க. இதை பாருங்க பாஸ். சொல்லுங்க, இப்ப சீக்கிரமா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த மின்ட் இலையிலையும் மஷ்ரூம்லயும் விஷம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இங்க பாரு, நீ அழாத. நீ தான் உன் மனசை தேத்திக்கணும். சொன்ன கேளு, அழாத. என் அண்ணன் என் கண்ணுக்கு முன்னாடி இறந்திருக்காரு. ஆனா நீங்க என்னடான்னா என்ன மனசு தேத்திக்கோன்னு சொல்றீங்களா? நடந்தது நடந்து போச்சு. என்ன பண்றது? ஆமா, இவர் உங்க அண்ணனா? ஆமா சார். சோ சார், சோ சார். கண்ணு முன்னாடியே அண்ணன் செத்து போயிட்டாரு. இந்த ட்ரிங்க்ஸ் செஞ்சது என்னமோ ஏசிபி சார். ஆனா விஜய்க்கு கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? இந்த பொண்ணு தான் கொடுத்தா. அத நாங்க கொடுக்கல சார். நாங்க கொடுக்கல. அப்புறம் யார் கொடுத்தா? சார், கொடுத்தது இவர்தான். சார், நான் எப்படி சார்? நீங்க தான் கொடுத்தீங்க. அப்புறம் நீங்க தானே சண்டை போட்டீங்க அவர் கூட. சார், இவங்க சொல்றது போய். பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ தான் விஜய் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா சார். என்ன சுத்திக்கிட்டு இருந்த? சார், அவர் சுத்திட்டு இருந்தாரு ஸ்டெரஸ்ல இருந்து. செம்பா செமிலி ரெடி ஆயிடுச்சா? சலோங்கி, சலோங்கி. சலோங்கி, என்னாச்சு சார்? ஏன் இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு போய் யாராவது இப்படி டான்ஸ் பண்ணுவாங்களா சார்? ஹலோ, தெரியுதுல நான் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு இருக்கேங்கிறது, கத்தக் பண்றேங்கிறது. அப்படி இருந்தும் கேட்குற பாரு என்னன்னு. வயிற்றுல வலி இருக்கு போல இருக்கு. வலிக்குது தான். இன்னும் என்னென்னலாமோ ஆகுது. வேற என்ன சார் ஆகுது? கருமேகங்கள் இடிக்கிற சத்தம் கேட்கல? இல்ல. இல்லையா? இல்ல. ஓ சலோங்கி, டாய்லெட் எங்கேயா இருக்கு? அங்க சார். இந்த ஏசிபி பழி வாங்கிட்டான், புரியுதா? அதுல 3 தடவை சுத்தனான், நீயே பார்த்தல. ஆனா நானும் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். இந்த ஏசிபி எந்த விஷத்தை போட்டு அவங்கள கொன்னாங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சே தீர்வேன். சார், நீங்க ஆபீஸ் போங்களேன் சார். இல்லப்பா, என்னுடைய ஆபீஸ் அங்க டாய்லெட்லயே திறந்துருச்சு. சார் சார் சார். நோ, சேர் வேண்டாம். சேர்ல உட்காந்தா நான் செத்துருவேன். சேர்ல உட்கார முடியாது.
விடு. மஷ்ரூமில் மின்ட் இலையில விஷம் எதுவும் இருந்ததா உனக்கு தெரியுமா? இல்ல சார், அதுல விஷம் இல்ல. மஷ்ரூம்லயும் விஷம் இல்ல, மின்ட்லேயும் விஷம் இல்லை. ஏசிபியை மாட்டி விட்டுறாதீங்க. இதுக்கும் ஏசிபி சாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? விஷம் இல்லைன்னா விஷம் இல்ல. அவர் காலடியில் போய் நல்லா படுத்துக்கோங்க, அவருக்கு பூஜையும் பண்ணுங்க. இதை பாருங்க சார், நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்கே தெரியும் என் அப்பாவே குற்றவாளியா இருந்தா கூட நான் அவரை மன்னிக்க மாட்டேன். ஒன்று நீயே பாராட்டினே போ. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, இந்த டிசிபி இருக்கான எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேளு. இங்கேருந்து சும்மா போக மாட்டான். அப்படி கொட்டுவன்ல, ஞாபகம் வச்சுக்க, புரியுதா? பிரச்சனை 1000 இருந்தாலும் என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன நடந்தாலும் அது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். நான் நினைக்கிறது இதில் கிடைக்கும். ஏதாவது ஞாபகம் வருதா சல்வங்கி சார்? இது என்ன சார்? இதுதான் அந்த ஸ்டெரர். இதில் தான் அந்த விஷம் இருந்திருக்கு. இது அந்த ஆள் மறைக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை கொண்டு வந்துட்டேன். சார், இதுல விஷம் இருக்கா இல்லையா? இதுல விஷம் இருக்கு. அப்ப விஷம் இதுல இருந்து வராம வேற எங்க இருந்து வந்திருக்கும்? டென்ஷன் ஒன்றும் ஆக வேண்டாம். நிறைய குடிச்சிருக்காங்க, டீஹைட்ரேட் ஆயிருக்கு மேடம், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா இவங்கள நான் என் கூட கூட்டிட்டு போலாமா? இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் மேடம். தேங்க்யூ டாக்டர். ஓகே மேம். உன் பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? ஒன்றும் இல்லை மேம். நீயே எடுத்து கொடுக்குறியா இல்ல எடுக்க வைக்கட்டுமா? எடு. என்னோட டிராயிங் ரூம்ல டிராகன் வேலி பெயிண்டிங் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் இருக்கு. சிஐடி வரதுக்கு முன்னாடி அந்த லெட்டரை எடுத்து கிழிச்சு எரிச்சிருங்க. நீ அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தியா? ஆமாம், அவங்க சர்வெண்ட் கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்கும்? இது பாருங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எந்த பெயிண்டிங்ல அந்த லெட்டர் இருக்குன்னு பாருங்க. உர்வி, பங்கஜ், இதை பாருங்க. டிராகன். ஸோ இதான் அந்த ரகசியமா? அப்படியா? ராகேஷ் கர்மாச்சியாவா? என்ன கராமச்சியாவா? என்ன கர்மாஷியாவா? ஓகே, தேங்க்யூ. டிசிபி சித்ருலி இங்கிருந்து ஸ்டெரர் எடுத்துட்டு ஓடி இருக்காரு இல்லையா? அப்புறம் அந்த ஸ்டெரர் அவருக்கு இங்கிருந்து கிடைச்சிருக்கு. ராகேஷ், நான் ட்ரிங்க் செஞ்சப்போ அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்டெரரை வச்சு சுத்தி இருக்கீங்க. சுத்தினீங்களா இல்லையா? அது வந்து சார், நான் என்ன சொல்றேன்? 10 வருஷம் நீ ஜெயில இருந்திருக்கல? ஆமா சார். உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு ராகேஷ். 10 வருஷம் நீ உள்ளுக்குள்ளேயே கொந்தளிச்சுக்கிட்டே இருந்த ஜெயில. அதாவது விஜயை எப்போ கொல்லணும்னு. ஆமா சார், ஆமா. இன்னைக்கு அந்த மோசடிக்காரன் இறந்து போயிட்டான். இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு சார். அவன் என்னோட ஃப்ரெண்டா இருந்தான். ஆனா அவனால நான் 10 வருஷம் ஜெயில இருந்தேன் சார்.
ஒரு பார்ட்னரா இருந்து என் முதுகுலயே அவன் குத்திட்டான் சார், தெரியுமா உங்களுக்கு? பாரு, இதெல்லாம் என்னன்னு பாரு. என்ன ஆச்சு ராகேஷ்? ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஏன் போட்டு உடைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும்? 5 கிளைண்ட் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஆன்டிக் சல்லியை சப்ளை பண்ணோம்ல, அதெல்லாம் போலியானதா. இப்போ 5 கிளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போக நான் இதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? நீ என்னுடைய பார்ட்னர், அப்படியே இருந்தாலும் நீ தான் வரணும். நாம பார்ட்னர்ஸா இருந்தோம் ராகேஷ், ஆனா இப்போ இல்லையே. பார்ட்னர்ஷிப் டீல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ மட்டும் தான்ப்பா. விஜய், ஏமாத்துக்காரா? நான் ஜெயிலுக்கு போனா உடனே தான கூட்டிட்டு போவேன். உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நினைக்காத. ஸோ அதனால நீ அவரை பழி வாங்கிட்டில்ல? உங்களில் யாரோ தான் அவருக்கு விஷம் கொடுத்துருக்கீங்க. ஒன்று நீ, இல்லைனா இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான். அப்படி இல்லைனா இந்த ரோஹிணி. அவரு என்னோட அண்ணன். அப்படி இல்லைன்னா மாயா. உள்ளவா. வாங்க வாங்க மாயா மேடம், வாங்க. என்ன வலைய விரிச்சிங்க? சார், இவங்க வீட்ல இருந்து இந்த லெட்டர் கிடைச்சது. நான் விஜய் டோங்கி, நான் முழு மனசோட தற்கொலை பண்ணிக்க போறேன். என் மரணத்துக்கு என்ன தவிர வேற யாருக்கும் பொறுப்பு கிடையாது. விஜய் டோங்கி. விஜய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான லெட்டர், அதுவும் மாயா கிட்ட. ஆமா சார், இவங்க இந்த லெட்டரை மறைக்க பிளான் பண்ணாங்க. நாங்க பிடிச்சிட்டோம். விஜய் மரணத்துக்கு அப்புறம் அவருடைய பிணத்துக்கு பக்கத்துல இந்த லெட்டரை வைக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. நீ இன்னொரு ஃபிலிம் பண்ண போற, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா சார், உங்களுக்கு தெரியும் என்கிட்ட டேட் சுத்தமா இல்லைன்னு. இங்க பாரு மாயா, முடியாதுன்ற வார்த்தையே அகராதியில் இருக்கக்கூடாது. அண்ட் ஆமான்னு சொல்லாம நான் விடவே மாட்டேன். ஐம் சாரி, ஐ ரியலி கான்ட் டு இட். என்னால இந்த மூவி பண்ண முடியாது. ஐம் சாரி. சரி, இனிமே நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இதுக்கப்புறம் நீ சாரிய உணர்வ. சார், பேக்கப், எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்க. பேக்கப். சார், ஆனா ஏன் சார் இன்னும் ஷூட்டிங் முடியவே இல்லையே, அதுக்குள்ளே ஏன் பேக்கப் பண்ணும்? அடடா, முடிஞ்சதுமா ஷூட்டிங்லாம். இனிமே ஷூட்டிங் நடக்காது. சார், இதெல்லாம் என்னோட லேட்டஸ்ட் போட்டோ ஷூட். மாயா மேடம், இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க எவ்வளோ டேலண்ட் ஆனவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. யா ஷூர். விஜய் சார் சொல்லுங்க. ஓகே, அப்படியே செய்கிறேன். சார், இந்த ரோலுக்கு நான் செலக்டடா? இந்த ஃபிலிமில் கிடையாது. ஆல்மோஸ்ட் என்னுடைய காஸ்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அடுத்த ஃபிலிமில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கொடுக்குறேன். ஹலோ ரேணுகா. ஹாய், நைஸ் டு மீட் யூ. உட்காருமா. தேங்க்யூ. மாயா எதுக்காக இங்க வந்தா? அவளுக்கு தெரியாதா அவளோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு? அவகிட்ட இன்னும் என்ன இருக்கு? இருந்தாலும் நான் அவள் மேலே பரிதாபப்பட்டு அவளுக்குன்னு நான் ஒரு நல்ல ரோல் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம ஃபைனான்சியர் இருக்காரு விஜய், இப்போதான் அவர் கால் பண்ணார். என்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, மாயாவுக்கு எந்த ரோலும் கொடுக்காதீங்கன்னு சொன்னார். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு மேஜிக்கை பார்க்க போறீங்க. சச்சின் சார், ராகேஷை செக் பண்ணுங்க. சார், சார், நான் எதுவும் பண்ணலையே சார்.
சார் கையை என்கிட்ட இறக்குங்க எதுவுமே சார் இல்லை கீழே இருக்குங்க. சார் சார் நான் சொல்றேன்ல சார், சொன்னா நம்புங்க சார், இது என்னோட மொபைல். சார் டைஸ். பகடக்காய் டைஸ். இது கூட இன்னொரு டைஸ் ஒன்று இருக்கே, அது என்கிட்ட இருக்கு. இந்த 2 டைஸும் விஜய் கீழே போட்டப்போ என் கையில வந்துடுச்சு. அப்போ இதுல இருக்கிற ஒரு டைஸ் கீழே விழுந்துடுச்சு. ராகேஷ் அதை பார்த்துட்டாரு. விக்ரம், போய் ஏதாவது ஒரு டேபிள் எடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்க உண்மையான மேஜிக்க. முதல் முறை உன்னோடது. சீக்கிரம் போடு. ஆறும் 12. போங்க உங்களோட இடத்துக்கு. ராகேஷ் சார் நீங்க வாங்க. கமான் சீக்கிரம் சீக்கிரம் புடிங்க. ஆறும் 12. இந்த தடவையும் 12 விழுந்திருக்கு. மேஜிக் இல்லையா இது? விஜய் டைஸ் போடுற நேரம் வந்தப்போ மாயா யாருக்கும் தெரியாம டைஸ மாத்திட்டாங்க. விஜய்க்கு அடுத்ததுன்னு 12 விழுந்துகிட்டே இருக்கும்போது விஜய் அதுக்கப்புறம் ஹவுஸுக்குள்ள போயிட்டாரு. அவர் ஹவுஸ்குள்ள போனதும் என் கையால செஞ்ச ட்ரிங்கை சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. அது வரைக்கும் எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருந்தது. ஆனா என்னுடைய ட்ரிங்க்ல ராகேஷ் தான் ஸ்டெரரை சுத்தி இருக்காரு. சொல்லுங்க என்ன விஷயம்? ஸ்டெரர்ல விஷம் இல்லையா? சரி, அடுத்த விஷயம். சித்ரோலி சாரோடைய உடம்பு எப்படி இருக்கு? சரி, ஓகே. ராகேஷ் டெரரை சுத்தினதுக்கு அப்புறமா அந்த ட்ரிங்க் மாயா கையில வந்தது. மாயா என்ன பண்ணாங்க? அவங்க முழங்கையில போட்டிருந்த அந்த பேண்டேட நினைச்சு அதுல போட்டிருக்காங்க. நான் இல்ல சார். பேண்டேட்ல இருந்தது விஷம். சார் பேண்டேஜ் இல்ல சார். பேண்டேஜ் இல்லையா? சார் அதுல விஷம் இல்ல சார். விஷம்லாம் இல்ல. விஷம் இல்லையா? பேண்டேஜ்ல விஷம் இல்லையா? அப்போ மாயா கையில இருக்கிற பேண்டேஜ்ல விஷம் இல்லைன்னா விஷம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்திருக்கும்? அந்த பேண்டேஜ் இல்லாம விஷம் அந்த ட்ரிங்க்ல எங்கிருந்து வந்திருக்கும்? என்ன ரகு? எங்க ஓடுற? இல்ல இல்ல. என்ன ரகு? சார், விஜய் என்னோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாரு சார். திருட்டு பழி சுமத்தி எங்க அப்பா உள்ள போனது பைத்தியம் ஆயிட்டாரு சார். அப்போ உனக்கும் அதுல காரணம் இருந்தது விஜய கொல்றதுக்கு, என்ன? அப்ப சொல்லு, விஜய கொல்லணும்னு நினைச்ச? எதுக்கு கொல்லணும்னு நினைச்ச? ஸ்ரேயா, ரோஹிணியோட லெஃப்ட் ஹேண்ட கொஞ்சம் பிடிங்க. இல்ல, நான் இல்ல.
நான் இல்ல. வாய முடி. இல்ல, நான் இல்லன்னு சொல்றேன்ல. நான் என்ன பண்ணேன்? என் கைய விடுங்க, என் கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணல. என்ன விடுங்க. இதோ பாத்தீங்களா, விஷம் இங்கிருந்து தான் வந்திருக்கு. ரோஹிணியோட இந்த மோதிரத்திலிருந்து. நீ 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 அப்புறம் நீ 4 பேரும் விஜய கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கெட்ட நேரம் விஜய் ஏசிபி பிரத்யுமனை பார்ட்டிக்கு வர வச்சுட்டாரு. என்ன பார்த்ததும் உங்க 4 பேருக்கும் பெரிய அதிர்ச்சி. எப்படியாவது விஜய கொல்லணும்னு நினைச்சீங்க. விஜய் விடிஞ்சதும் இந்த நாட்டை விட்டு ஓடினு நினைச்சாரு. ட்ரிங்க் கிளாஸ் ரோஹிணி கைக்கு வந்த உடனே இந்த மோதிரத்தில் இருக்கிற விஷத்தை அவ அதுல போட்டுட்டா ட்ரிங்க்குள்ள. மோதிரத்தில் இருந்த விஷம் ட்ரிங்க்குள்ள போயிடுச்சு. ரோஹிணி அந்த மோதிரத்தோட கேப்பை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒன்னும் தெரியாதவ மாதிரி கீழே போய் உட்கார்ந்துட்டா. அண்ணனையே நீ கொன்னு இருக்கல்ல? அவன் எனக்கு அண்ணன் கிடையாது, அவன் மோசக்கார. ராகேஷ், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் எங்க அண்ணன் வந்தாருன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். வரட்டும் அவரு, நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். அப்படியா? அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லுவ? அதான், உன்கிட்ட என்ன சொல்லணும்னா அது நான் ரோகிணியை விரும்புறேன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இல்லனா அவரோட பிசினஸ் பார்ட்னரா நீங்க இருக்க மாட்டீங்கல்ல. அதனாலதான் எனக்கு தோணுது அவரு நம்மள லைஃப் பார்ட்னரா ஆக்க விடுவாருன்ட்டு. கண்டிப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ராகேஷ், ஏன் தங்கச்சியோட நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? How dare you? அட விஜய், நீ உன்கிட்ட சொல்லாம தான் இருந்த. நான் ஆக்சுவலி நான் ரோகிணியை ரொம்ப விரும்புறேன். Shut up! இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லு போ. அண்ணா, நான் அவரை ரொம்ப விரும்புறேன். வாய மூடு, நீ உள்ள போ. விஜய், ஆக்சுவலி நாங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ அதை சொல்லு. வெளியில போ, வெளியில போ இங்க இருந்து. கல்யாணம் மண்ண கட்டி. நான் சொல்றத கேளு. வெளியில போ. நான் லவ் பண்றேன். நீ உள்ள போ. அண்ணா ப்ளீஸ். ஏய் வெளியில போடா. அண்ணா வெளியில போ. சார் கெட் அவுட். சொல்றத கேளுண்ணா ப்ளீஸ். வெளியில போன்னு சொன்ன உன்னை. ஏய் வெளியில போடா. என்னடா அண்ணா ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணா. அண்ணா ப்ளீஸ். அவன் எனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கூட அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டான். நான் என்ன பண்றது சொல்லுங்க. அட பிரத்யுமன், ஐயோ ஐ ஆம் சோ சாரிப்பா. நான் என்ன பண்றது, மன்னிச்சிருமா. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட கேட்காமலே நான் உங்கள் பேக்கில் கையை வச்சுட்டேன். கண்ணை பார்த்தனா ரொம்ப பயந்துட்டேன், அதான் நான் எடுத்துகிட்டு ஓடிட்டேன்.